வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருங்கை இலை சூப்பு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தி. அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் வந்து இந்த மாதிரி வெசலில் முருங்கை இலையை வந்து கழுவி வச்சுருக்கேன். முருங்கை இலை வடிகட்டுற வெசல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஓட்ட ஓட்டையாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வெசலில் முருங்கை இலையை வந்து வடிகட்டி வச்சுருக்கேன். நான் நல்லா அலசி வடிகட்டி நான் வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு பேனில் முருங்கை இலையை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா, ஆனியன் ஒரு 3 ஆனியன், 2 வெள்ளைப்பூண்டு, பெரிய பூண்டு 2 பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, இதெல்லாமே வந்து ஒரு தட்டி வச்சுக்கிட்டேன். நான் போட்டுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி சீரகம் மிளகும் நான் வந்து இப்படி இதை போட்டு தட்டி வச்சுருக்கேன். இந்த இதில் போட்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி 1 டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டம்ளர் நான் 1 டம்ளர் ஆட் பண்ணுறேன். ஒன்று கொஞ்சம் ஒரு டம்ளர் 1.5 டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம். 1.5 டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுறணும். கொதிக்க விட்டுட்டு உப்பு மட்டும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா உப்பு போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வெந்துருச்சு முருங்கத்தலை. நல்ல தண்ணி இறங்கிருச்சு. அந்த சூப்பில் வந்து தண்ணியில் வந்து அதோடய சத்தெல்லாம் இறங்கியிருக்கும். நல்லா இதாகிடுச்சா. இப்போ வந்து ஒரு பெரிய ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இடையில உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் போட்டுட்டேன், நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இது அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது தலை நல்லா வெந்துருச்சு. முருங்கைத்தலை பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்லா வெந்துருச்சு. அவ்வளோ இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் வச்சுருக்கேன், இதில் ஃபில்டர் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணியாச்சு. முருங்கை சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வேணும் அப்படின்னா டேஸ்ட் பார்த்துட்டு காரம் கம்மியாக இருந்தால் பெப்பர் பவுடர் வந்து நம்ம ஆட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்துக்குங்க. ஓகே, ரெடி ஆகிடுச்சு. இந்த முருங்கைத்தலை பார்த்தீங்கன்னா கன்சீவாக இருக்கவங்களுக்கு ரெகுலராக எடுத்துக்கலாம். ஒரு 5 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஹீமோகுளோபின் வந்து ரெடியூஸ் ஆகும். அப்போ இந்த சூப் வந்து ரெகுலராக எடுத்து கொடுக்கலாம். இதே இதை வந்து மிளகு தக்காளி கீரையிலையும் நம்ம ட்ரை பண்ணலாம். பட் மிளகு தக்காளி கீரையில் வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்கும். இதை அப்படியே சூப்பிங் பவுலில் மாற்றி சர்வ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் ஆற விட்டு டம்ளரில், காஃபி குடிக்கிற டம்ளரில் வச்சுட்டு 1 டம்ளர் அளவு வச்சுக்கோங்க. டெய்லி கொஞ்சம் வீக்காக இம்யூனிட்டி பவர் இல்லை ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கவங்களுக்கு ரெகுலராக கொடுத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.